கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ரோமர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தில் நிறைந்தவர்களும். ஆமென். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள நற்குணத்தின் எதிர்மறை துர்க்குணம் ஆகும். இந்த நற்குணம் எங்கிருந்து எப்படி எப்பொழுது நமக்கு வரும் என்பது குறித்து இன்று சற்று தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த பவுல் கொரிந்து சபையாருக்கு சொல்லும்போது, உங்களது நற்குணம் சோதிக்கப்பட்ட போது தோல்வி அடைந்து விட்டீர்கள். அதாவது கொரிந்து சபையாரின் நற்குணம் சுபாவம் சோதிக்கப்பட்ட போது நற்குணத்தின் வாசனை வீசாது, துர்க்குணத்தின் வாசனை வீசியது என்று 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கலாம். நமது நற்குணங்கள் சோதிக்கப்படும் போது தோல்வியடைந்து தேவனை துக்கப்படுத்தக்கூடாதாம். நற்கந்தம் வீச வேண்டுமானால் நமது நற்குணங்கள் நற்பண்புகள் மற்ற நபர்களுக்கு தெரியப்பட சில வேளை தேவனுக்காக கஷ்டம் நஷ்டம் துன்பங்களை சகித்தல் வேண்டுமா. மரியாள் 300 விலையுள்ள அந்த நற்கந்த பரணியை உடைத்து நஷ்டம் அடைந்தபடியால் அவள் அவ்வீடு முழுவதும் நற்கந்தம் நல் வாசனை வீசியது. ஆம், ஒரு மனிதரின் சுபாவம் நற்குணமா துர்க்குணமா என்று அறிய அச்சுபாவம் உடைக்கப்பட வேண்டும். அதாவது கிறிஸ்துவின் நிமித்தம் கஷ்டங்களையும் சகிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதன் மூலமே நற்கந்தம் நற்குணம் வெளிப்படும். கிறிஸ்துவின் நிமித்தம் சில வேளை நஷ்டம் கஷ்டம் அனுபவிக்கும் போது கூட நற்குணம் உருவாகிறது என்பதை நாம் அறிகிறோம். உங்களது உள்ளான சுபாவம் உடைக்கப்படும் போது மட்டுமே உங்களிடமிருந்து நற்கந்தம் நறுமணம் என்கிற நற்குணம் வெளிப்படுகின்றதா, அல்லது துர்க்குணமாகிய தீய சுபாவங்களாகிய கோபங்கள் கெட்ட கெட்ட வார்த்தைகள் கெட்ட கெட்ட சுபாவங்கள் வெளிப்படுகிறதா என்பதை அறிய முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய நற்குணம் சோதிக்கப்படும் போது அச்சோதனையில் கொரிந்து சபையார் போன்று தோல்வி அடைந்து விடாமல் நற்கந்தத்தை நறுமணமாகிய நற்குணத்தை வெளிப்படுத்த ஜாக்கிரதையாக நாம் ஜீவிப்போமாக. ஆமென். God bless you.